ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஸ் vlogs. இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா பருப்பு சாதம். சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1.25 டம்ளர் அளவுக்கு புழுங்கு அரிசியை நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரமாச்சு ஊறினாதான் சாப்பாடு நல்லா குழஞ்சி வரும். ஸோ கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊற வைங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 1.25 டம்ளர் புழுங்கரிசிக்கு நான் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். நம்ம அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவுக்காச்சும் துவரம் பருப்பு எடுத்திங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ கழுவிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் விடுங்க. இப்போது துவரம் பருப்பாக 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். ஏர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பாதி வெந்திருக்குல்ல. இப்போ நம்ம அரிசி போட்டு இன்னொரு தடவை வேக வைக்கணும். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் இருக்கும். இப்போது இந்த தண்ணியை நம்ம எதுவும் பண்ண வேணாம், ஏன்னா இதுலேயே நம்ம இன்னும் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம 1.25 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தோம்ல, அதில் 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி தான் அளவு. ஸோ 1.25 டம்ளர் அரிசிக்கு 6லேருந்து 6.5 டம்ளர் விடலாம். ஆல்ரெடி இதில் ஒரு அரை டம்ளர் இருக்குது. ஸோ 6 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதுக்கு ஜாஸ்தியாக உப்பு தேவைப்படாது, ஸோ பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்திக்கலாம். இப்போது அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு 3லேருந்து 4 விசில் விடுங்க. மறுபடியும் இப்போ 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. ஏர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, சாப்பாடெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ கலந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக தான் இருக்குது, சாப்பாடு குழஞ்சி வரல. உங்களுக்கு இன்னும் குழைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், சுடு தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. நல்லா குழைவாக வந்திருக்கு. இப்போது உங்களுக்கு இன்னும் குழைவாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி சேர்த்திக்கலாம். என்னடா இது சாப்பாடு ப்ளைனாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, இதுக்கு சைட் டிஷ் ஒன்று இருக்குது, அது வச்சுட்டு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தாளித்து விட்டுக்கலாம் வாங்க. இப்போது ஒரு தட்கா பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிறேன். நெய் தான் சேர்த்திக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்திக்கலாம். அப்புறமா லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தாளிச்சதை நம்ம சாப்பாட்டில் கொட்டிடலாம். சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். இப்போது சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கோங்க.
சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டிங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது சாப்பாடை கொஞ்சமாக எடுத்து நான் தக்காளி சட்னி தான் இதுக்கு சைட் டிஷ் பண்ணியிருக்கேன். அதில் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சட்னியோட ரெசிபியும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.